Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் gobi sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து peanut nachos. அதாவது என்னன்னா இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு செய்யறது வந்து குழந்தைகளுக்காகவே தான் செய்ய போறேன். அதாவது என்னன்னா இதுக்கு வந்து ரைஸ் flour எடுத்துக்கலாம், கொஞ்சமா ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன மசாலா சேர்த்து செய்ய போறோம்ங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். nachos செய்யிறதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். இதுக்கு வந்து என்னன்னா நம்ம ஒரு 50 grams அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதுக்கு காஷ்மீரி மிளகாய் வந்து 2 எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 20 பெப்பர் கார்ன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் வெள்ளை எள் அல்லது கருப்பெள் எடுத்துக்கலாம். ஆனா கருப்பெல்லை விட இதுக்கு இந்த நாச்சோஸ்க்கு வந்து வெள்ளை எள் தான் டேஸ்டா இருக்கும். 1/2 கப் அளவுக்கு அதாவது 200 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் ரவை. இத வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒருவேளை ஊற வைக்கலைனா மாவு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து மினிமம் ஊற வச்சாதான் ஃப்ரை பண்றப்போ நல்லா டேஸ்டா வரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலையை நம்ம வறுத்துக்கலாம். இத சிம்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட வந்து என்னன்னா கொஞ்சமா வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறத வந்து நம்ம மாவு பிசையறப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்து நம்ம வறுக்கிறது தனியா, அதாவது மல்லி விதை. இது கூட நம்ம வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சிம்ல வச்சிட்டு தான் நம்ம வந்து வறுக்கணும். இல்லனா பச்சை வாசம் அடிச்சிரும். இப்போ நம்ம சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 20 பெப்பர் கார்ன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் நம்ம லைட்டா சூடு பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனோட சூடே போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு, அதாவது வேர்க்கடலை, எள், இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சுக்கலாம். நம்ம எல்லா மசாலாவையும் அரைச்சிட்டோம். இப்போ அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஊற வச்ச ரவையை தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை எல்லாமே இருக்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட நம்ம மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த நாச்சோஸ்னோட கலரே மாறிடும். அதனால் நான் ஆட் பண்ணல. அப்போ தான் வந்து என்ன பீனட் அந்த வரமிளகானோட கலர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்லயே வந்து ஹெல்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ரவை ஊற வச்சதுனால அந்த தண்ணியும் இருக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அதிக நேரம் ஊற வைக்கணுங்கிறதுல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரவையை வந்து ஊற வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி கலர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா வரமாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாவு. நாலு பாகமாக பிரிச்சுக்கலாம். இந்த மாவுக்கு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் வெடிச்சு தான் வரும். அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மெதுவாக அப்படியே தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஜாஸ்தி விட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க.
சிம்மில் வச்சுக்கிற அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரை ஆகிடுச்சு பொன்னிறமாக. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பீனட் நாச்சோஸ் ரெடி. பீனட் நாச்சோஸ் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்காக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.